அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உங்களால் முடியும் போது, நீங்களே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் என்னை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு, நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாய் மற்றவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கோ இல்லை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கோ மீண்டும் மீண்டும் செய்யாமல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம். எதிர்பார்ப்பின்றி செய்வோம். ஆண்டவரே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.